இந்த பீட்டா அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக களம் இறங்கியது ஏன்? ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க மைய புள்ளியாக விளங்கியது எது? ஜல்லிக்கட்டு மீதான வழக்கு தற்பொழுது எந்த நிலையில் உள்ளது என்பது குறித்தெல்லாம் விளக்குகிறார் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த். குறிப்பாக ஜல்லிக்கட்டு விவகாரம் எவ்வாறு நீதிமன்றங்களுக்கு வந்தது என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அதாவது ஜல்லிக்கட்டு நீதிமன்றங்களுக்கு வந்ததை நாம் இரண்டாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று 2011 மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கைக்கு முன்னால், அதற்கு பின்னால் என இரண்டாக ஜல்லிக்கட்டு விவகாரம் நீதிமன்றங்களில் என்று பிரித்துக் கொள்ளலாம். சரியாக 12 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்வின் போது தன்னுடைய மகன் அந்த ஜல்லிக்கட்டை பார்க்க சென்ற போது தன்னுடைய மகன் காளைகளால் குத்துப்பட்டு இறந்ததாக கூறி அலங்காநல்லூரை சேர்ந்த நாகராஜா என்பவர் கடந்த 2006ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கை விசாரித்த அப்போதைய மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி பானுமதி மார்ச் 2006ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு அவர் தடை விதிக்கிறார். மிருகவதை தடை சட்டத்தை முன்னிறுத்தி அவர் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கிறார். இதுதான் முதலாக நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையாகும். இந்நிலையில் அதனை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்கிறது. இந்த மேல்முறையீடு மனுவானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் முன்பு விசாரிக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனவரி 2007ஆம் ஆண்டு மதுரை உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் பெஞ்ச், அதாவது நீதிபதிகள் LP தர்மாராவ் மற்றும் ஜனார்தன ராஜா ஆகியோர் ஜல்லிக்கட்டுக்கு நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கிறார்கள். இந்நிலையில் இதனை எதிர்த்து விலங்குகள் நல வாரியம், நாகராஜா, பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கின்றன. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரவீந்திரன் மற்றும் AK பட்நாயக் ஆகியோர் ஜூலை 27, 2007ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு இடைக்கால தடை விதிக்கிறார்கள். அந்த வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது. ஜனவரி 11, 2008ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அதே அமர்வு ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தடை விதிக்கிறார்கள். ஆனால் ரேக்லா ரேஸுக்கு அனுமதி அளிக்கிறார்கள். இந்நிலையில் அடுத்த 2 தினங்கள், அதாவது ஜனவரி 11, 2008ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு முழுவதுமாக தடை விதிக்கிறது. இதனை எதிர்த்து தமிழக அரசு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்கிறது 2 நாட்களில். இந்த மனு ஜனவரி 15ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு மீண்டும் நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கிறது. எப்படி ரேக்லா ரேஸுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்ததோ அதே போல ஜல்லிக்கட்டுக்கும் 2008 ஜனவரி 15ஆம் தேதி நிபந்தனையுடன் உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது. அதுதான் 2008ஆம் ஆண்டு அன்றைய தினம்தான். அதன் பிறகு ஜல்லிக்கட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்திலோ உயர்நீதிமன்றத்திலோ எந்த ஒரு அடுத்த கட்டத்து நகர்வே இல்லாமல் அப்படியே அமைதியாகி வருகிறது. ஜல்லிக்கட்டுக்கு ஏன் விலங்குகள் நல வாரியம், அதே போல பீட்டா மற்றும் விலங்குகள் நல ஆர்வலர்கள் ஏன் தடை கோருகிறார்கள்? அதாவது காளைகள் ஜல்லிக்கட்டில் துன்புறுத்தப்படுகிறது, அதே போல மனிதர்களுக்கும் காயம் ஏற்படுவது. எனவே இந்த காரணத்தை முன்னிறுத்தி தான் இது போன்ற ஒரு தடை கோருகிறார்கள் என்பதை உணர்ந்த தமிழக அரசு 2009ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் எனப்படும் ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்தது. இதற்கு பிறகுதான் விலங்குகள் நல வாரியம் சரி, பீட்டாவும் சரி, விலங்குகள் நல ஆர்வலர்களும் சரி மிகவும் தந்திரமாக செயல்பட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் ஜல்லிக்கட்டுக்கு அவர்கள் தடை கோருவதன் முக்கிய காரணம் காளைகள் துன்புறுத்தப்படுகிறது, அதே போல மனிதர்கள் காயமடைகிறார்கள். ஆனால் தமிழக அரசு 2009ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டை ஒழுங்குபடுத்துவதற்கான அந்த சட்டத்தை கொண்டு வருகிறது. எனவே விலங்குகள் நல ஆர்வலர்களும் விலங்குகள் நல வாரியம் இனிமேல் அதே ஒரு காரணத்தை கொண்டு நீதிமன்றங்களுக்கு சென்று ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்க முடியாது என்பதை உணர்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் சட்டத்தை மூலமாக ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக அந்த காலகட்டத்தில் அவர்கள் எடுத்த அந்த டூல் ரிபக்னன்சி என்ற ஒரு சட்ட விதிகளை அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். அதன் மூலமாக ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் ரீதியிலான தடை கோருவதற்கான நடவடிக்கைகள் அவர் இறங்குகிறார்கள். அதன் முடிவில் தான் ஜூலை 11, 2011ஆம் ஆண்டு மத்திய அரசு காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் அறிவிக்கிறது. அப்போதைய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு துறை அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தலைமையிலான அமைச்சரவை இந்த காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் அறிவித்து ஒரு அறிவிக்கையை வெளியிடுகிறது. இதுதான் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மிக பெரும் ஒரு பின்னடைவாக இன்றும் பார்க்கப்படுகிறது. இதில் தான் விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் தங்களுடைய தந்திரமாக இதில் வெற்றி அடைகிறார்கள். ஏனென்றால் ரெபக்னன்சி எனப்படுவது என்னவென்றால் இது போன்ற கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது ஜல்லிக்கட்டு போட்டி என்பது மாநில அரசு மற்றும் மத்திய அரசு 2 அரசுகளுக்குமே சம அதிகாரம் கொண்ட ஒரு பாத்திரம், சம அதிகாரம் கொண்ட ஒரு சப்ஜெக்ட். எனவே மாநில அரசும் இது போன்ற ஒரு சட்டத்தை இயற்ற முடியும், மத்திய அரசும் அதற்கான ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். அதன் அடிப்படையில் தான் ஜல்லிக்கட்டு ரெகுலேஷன் ஆக்ட் 2009ஐ தமிழக அரசு கொண்டு வந்தது. ஆனால் அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமானால் அந்த சட்டமானது மத்திய அரசின் சட்டத்துக்கு எதிராக இருக்க வேண்டும். பொதுவாக மாநில அரசு மத்திய அரசு 2
இரண்டுமே ஒரே ஒரு சப்ஜெக்டில் ஒரே தலைப்பில் ஒரு சட்டத்தை ஏற்றுமே ஆனால் மாநில அரசின் சட்டம் மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராக இருக்குமே ஆனால் மாநில அரசின் சட்டம் செல்லாது. எனவே அந்த ரெபக்னன்சி என்ற ஒரு சட்ட விதிகளை பயன்படுத்தி விலங்குகள் நல வாரியம் இந்த காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளின் பட்டியலில் நிற்கிறது. எனவே மாநில அரசின் சட்டம் மத்திய அரசின் அந்த மிருகவதை சட்டத்துக்கு எதிராக மாறுகிறது. ஆனால் விலங்குகள் நல வாரியம் உடனடியாக நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை. அவர்கள் மிகவும் பொறுத்திருந்து சரியாக ஜனவரி 12, 2012 மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். அதாவது ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். அப்போது அவர்கள் தமிழக அரசு கொண்டு வந்த சட்டமானது மத்திய அரசின் சட்டத்துக்கு எதிராக உள்ளது, அதே போல அவர்கள் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறவில்லை, எனவே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். ஆனால் மதுரை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இந்த ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க மறுக்கிறது. எனவே அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு இதே பாத்திரத்தில் இதே வகையில் தான் அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள். அதாவது தமிழக அரசின் சட்டமானது மத்திய அரசின் சட்டத்திற்கு எதிராக உள்ளது, அதே போல ஜல்லிக்கட்டு ஆனது மிருகவதை தடை சட்டத்திற்கு எதிராக உள்ளது, எனவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என அவர்கள் மேல்முறையீடு செய்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீதிபதி ராதாகிருஷ்ணன் தலைமையிலான அமர்வு மே 27, 2014 ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கிற ஒரு டீடைல் ஜட்மெண்டாக ஜல்லிக்கட்டுக்கு அவர்கள் தடை விதிக்கிறார்கள். இதனை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்கிறது. அந்த மேல்முறையீட்டு மனு விசாரிக்கப்படாமலேயே இருந்தது. 2 வருடங்கள் 2014, 15 ஜல்லிக்கட்டு நடக்காமலே செல்கிறது. 2016 தான் மீண்டும் மத்திய அரசு ஜனவரி 7 அந்த காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் இருந்தாலும் ஜல்லிக்கட்டு போன்ற கலாச்சார விழாக்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் ஒரு அறிவிக்கையை வெளியிடுகிறது. அதனை அடுத்த தினமே மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறது விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள். அதன் அடிப்படையில் ஜல்லிக்கட்டுக்கு மீண்டும் இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. தமிழக அரசின் தமிழக அரசின் மறு ஆய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. இந்நிலையில் மத்திய அரசின் அந்த அறிவிக்கையை எதிர்த்து விலங்குகள் நல வாரியம் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் கடந்த மாதம் உச்சநீதிமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.